வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை டைட்டிலோ தமிழில் பார்த்தோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் என்னோடய புது ஹெல்மெட் வாங்கியாச்சு. ஸோ என்னோடய பழைய ஹெல்மெட் வாங்கி 2.5 years ஆயிடுச்சு. அண்ட் நான் வாங்கும் போதே அதுக்கு என்னோடய ஹெட் சைஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அது கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த இதால் நான் அதை சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் மோட்டோ வ்ளாகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறதால அதில் என்னால் ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியல. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் என்னோடய ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அதோட ஆங்கிள் மிஸ் ஆயிடுது. அண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை போட்ட உடனே அது இப்படி இருக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுது. அந்த ஆங்கிள் மிஸ் ஆகுது. ஸோ அதனால் என்னால் வீடியோ சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்னோடய புது ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பழைய ஹெல்மெட் எதுனா ஸ்டீல் பேர்ட் SBS Air 1ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதுதான் நான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட். இது ஹெல்மெட் நல்லா தான் இருக்குது. நான் இது வரையும் எதுவுமே பண்ணது கிடையாது. வெறும் வைசர் மாற்றிருக்கிறேன். ஒரு 2-3 டைம் வைசர் மாற்றிருப்பேன். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் இருந்துச்சு, அப்புறம் பிளாக், அப்புறமா க்ரோம் ஃபினிஷ், இப்போ இது வச்சுருக்கேன். ஸோ அதில் 2-3 டைம் மட்டும் வைசர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஹெல்மெட் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டை எதுக்குன்னா நான் காலேஜ் போகிறது, அப்புறம் இங்கே எங்கேயாச்சும் சும்மா சின்ன இடத்துல போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரைடுன்னா அந்த ஹெல்மெட் அப்கிரேடு ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹெல்மெட்டை வச்சுருப்பேன். இது சும்மா எங்கேயாச்சும் காலேஜ் போகிறது அந்த மாதிரி இதை மட்டும் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இதை இப்போ சைடில் வைக்க வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சைடில் வச்சாச்சு. அண்ட் நவ் இப்போ தான் நான் என்னோடய புது ஹெல்மெட்டை காட்ட போகிறேன். ஸோ என்னோடய புது ஹெல்மெட் பிராண்ட் ஆக்ஸார் ஹெல்மெட்ஸ் வாங்கியாச்சு. நான் SMK போகலான்னு பார்த்தேன். பட் ஆக்ஸாரில் இருந்த ஃபீச்சர்ஸ்க்கும் SMKக்கு கம்பேர் பண்ணி பார்த்தேன். என்னோடய மைண்டில் 3 ஹெல்மெட் இருந்துச்சு. 3 ஹெல்மெட் எதுனா ஆக்ஸார் அண்ட் MT ஹெல்மெட்ஸ் அண்ட் SMK. ஸோ இது 3 பிராண்ட் இருந்துச்சு. அண்ட் இது 3யும் நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஆக்ஸார் கொஞ்சம் நல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் ஆக்ஸார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு MT ஹெல்மெட்ஸு இல்லை SMK ஹெல்மெட்ஸ் இதுக்கு ஃபீச்சர்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இல்லை. அதனால நான் பார்த்ததுலேயே எனக்கு ஆக்ஸார் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்ஸார்ன்றதை விட அது மேலே நான் கிராஃபிக்ஸ், ஸோ இந்த வெர்ஷனுக்கு இந்த எடிஷனுக்கு வந்திருக்கிற இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம இந்த ஹெல்மெட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் 2 days வெயிட் பண்ணி வீட்டிலலாம் பேசி அவங்கள்ட்ட பைசாலாம் வாங்கிட்டு அதை போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் நான் வாங்கியிருக்கிற என்னோடய புது ஆக்ஸார் ஹெல்மெட். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குது அண்ட் இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு மேடம். ஓகே, இப்போ நான் கத்தி எடுத்து கட் பண்ணோம். ஓகே, first, second, okay. So என்னோட ஹெல்மெட் இதுதான் என்னோட ஹெல்மெட். இதுதான் என்னோட புது ஹெல்மெட், ஆக்ஸார் ஹெல்மெட். ஸோ நிறைய பேர் என்னோட ஹெல்மெட்டை கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் those who all supported me, who gave me suggestions, and எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட்டை வாங்குறதுக்கு காரணம் எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்தவங்க நீங்கள் எல்லோரும் தான். ஸோ நீங்கள் கொடுத்த சஜஷனை வச்சு நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தது எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் வாங்கியாச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் ஒரு ஹெல்மெட் இருக்குது. அது கூடவே கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் சம்திங் இஸ் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஸார் ஹெல்மெட்டுடைய ஸ்டிக்கர் அண்ட் இது உங்களுக்கு பிளட் குரூப் அண்ட் இந்த ஸ்டிக்கரை நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பாக என்னோடய ஹெல்மெட்லேயும் ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் இது ரிஃப்ளெக்டர்ஸ்.
நீங்கள் வந்து ஒரு வேளை நைட்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி யாராச்சும் வராங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஹெல்மெட்டே தெரியும், பட் இது இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் இருக்கிறீங்க யாரும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இண்டிகேஷன் தான். ஸோ அதனால வந்து இதை உங்கள் ஹெல்மெட்டில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பாய்லர். நான் உங்களுக்கு வந்து ஹெல்மெட் ஓப்பன் பண்ண வந்து இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை சைடில் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஹெல்மெட்டோட வந்த பாக்ஸில் வந்தது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஹெல்மெட் ஓப்பன் பண்ணிடுவோம். ஆஃப்டர் லாங் வெயிட், நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து இந்த ஹெல்மெட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இதோட டிசைனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேலே சைடில் இப்படி இருக்கும் அண்டு இந்த சைடு. ஸோ இது வந்து ஆக்ஸாரில் விவிட் வெர்ஷனில் இருக்கிற லிமிட்டட் எடிஷனான ஹெல்மெட். உங்களுக்கு வந்து இங்கேயே போட்டிருக்காங்க லிமிட்டட் எடிஷன் அப்படின்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்காங்க. ஸோ லிமிட்டட் எடிஷன் ஹெல்மெட். ஸோ இதை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கிராஃபிக் வைஸ் அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பாய்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில். அண்ட் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா இந்த சின்ன கிளிப் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை இது உடஞ்சிச்சுன்னா இதை வந்து இதில் சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு இந்த பெரிய ஸ்பாய்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் சும்மா தான் வச்சுருக்கேன் போல. ஓகே, ஸோ இப்போ இதோட ஹெல்மெட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆக்ஸார் பிராண்டிங் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து என்னோட டிரான்ஸ்பரண்ட் வைசர். ஸோ இதை காட்டுறேன். ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹெல்மெட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் வைசர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆன்டிஃபாக் லென்ஸோடு வருது. பட் உங்களுக்கு வேறு மற்ற ஹெல்மெட்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இதில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து ஆன்டிஃபாக் லென்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதை எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணும் அது ரொம்ப டென்ஷன். ஸோ அதனால் இதிலே வந்து இன்பில்டாக கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து டியூவல் வைசர். இதோட இது வந்து டியூவல் வைசர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் வைசர். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து டிண்டட் வைசர்ஸ் யூஸ் பண்ணோன்னா நைட் டைம் உங்களால் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்துட்டு என்னென்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அண்ட் இதோட அடுத்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேடிங்ஸ். ஸோ இதோட பேடிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குஷன் தான் இருக்குது, பட் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ரைடிங்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து இதே வந்து எஸ்என் கீழே அதிலலாம் பார்த்தேன், பட் இந்த சின்ன வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஆக்ஸாரில் பொறுத்தவரையும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் நாய்ஸே வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகுதுன்னு தான் சொல்லணும். மேபி 0% நாய்ஸ் இருக்கலாம். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான இது என்னென்னா இதில் வந்து டி ரிங் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஹெல்மெட்டில் கொடுத்துருக்குறது ஒரு பெரிய விஷயம். நான் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல் வேர்ல்டு ஹெல்மெட்ஸில் அப்புறம் ஸ்டட்ஸ் அந்த எதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஹெல்மெட்டில் ஆக்ஸார் பிராண்டில் இது கொடுத்துருக்குது ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லாக் பண்ணுறது கொஞ்சம் பழகுறதே கொஞ்சம் கஷ்டம், பட் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ பட் இப்போ நீங்கள் இதே ரேட்டில் நீங்கள் நல்ல ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸை யூஸ் பண்ணலாம். நான் இது அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா இதோட பேடிங்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கிறத விட நீங்கள் ஸ்டட்ஸ் ஹெல்மெட்டில் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஹெல்மெட்டை பற்றி பார்த்தோன்னா
அதான் எனக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சது. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டு எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இதுதான் என்னோட Axor விவிட் வெர்ஷன் லிமிட்டட் எடிஷன் ஹெல்மெட். ஸோ இதை தான் இனிமேல் நான் எங்கே ரைடுக்கு போனாலும் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா நான் ஹெல்மெட் கூட சேர்த்து ஒரு சில ஆக்சசரிஸ் நல்ல க்ளவுஸ் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட க்ளவுஸ். ஸோ ப்ரோ பைக்கர் க்ளவுஸ் காட்டுறேன். அண்ட் இது எதுனா எப்போவுமே ஹெல்மெட் போட்டு நான் இந்த கேப் போடாமல் என்னால் யூஸ் பண்ண பழக்கம் இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே கேப் போட்டு யூஸ் பண்ணதால் இப்போ எல்லா ஹெல்மெட்ஸ்க்கு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட் வாங்கினதால அந்த பழைய ஸ்காஃபே சேஞ்ச் பண்ண தான் இருந்தேன். ஸோ புது ஹெல்மெட் வாங்கும்போது அங்கேயே இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கியாச்சு. ஸோ இதுதான் அந்த கேப், ஸ்கல் கேப்னு சொல்லுவாங்க. பட் இது ஹெல்மெட் கேப், எனக்கு தெரிஞ்சது ஹெல்மெட் கேப் அவ்வளோதான். ஸோ இது ஒன்று. அண்ட் இது ப்ரோ பைக்கருடைய க்ளவுஸ். இதில் இந்த க்ளவுஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சீரியஸாக சொல்ல போனோம்னா இந்த க்ளவுஸில் நல்லாவே இருக்குது. நல்லா உங்களுக்கு நக்கல் கார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் இருக்கணும். இந்த பேலன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல அடிப்படாமல் இருக்க இங்கே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கையில் எதுவும் அடிப்படாது. ஐ திங்க் யாரும் அவ்வளோ சீக்கிரம் கீழே விழ மாட்டோம். பட் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கு சொல்ல முடியல. ஸோ அதனால சேஃப்டியாக இருக்கிறது முக்கியம். ஸோ இதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த ஹெல்மெட் க்ளவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரோ பைக்கர்ஸ். ஸோ ரொம்ப நல்லா க்ளவுஸ் வாங்கணுன்னு இருந்தேன். பட் இப்போ தான் அதை செட் ஆகிருக்கோம். ஸோ வாங்கியாச்சு. வாங்கிட்டு நைஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் இதான் ப்ரோ பைக்கர் க்ளவுஸ். ஒருவேளை நான் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நான் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது இந்த க்ளவுஸும் என்னோடய ஹெல்மெட் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய எஸ்ஜே கேம், நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமரா SJ 4000 இப்போ வச்சிருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எஸ்ஜே கேம். ஸோ SJ 4000 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 1 year ஆயிருக்கு வாங்கி. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்ஷன் கேமரா. அண்ட் இதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதோடைய இப்போ இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவாக அதை பற்றி டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமரா தான். அண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்ஷன் கேம். அண்ட் இதுதான் என்னோடய ப்ரோ பைக்கர் க்ளவுஸ். அண்ட் வேறு இது என்னோடய ஆக்ஸார் ஹெல்மெட். ஸோ இப்போதைக்கு இந்த அப்டேட்ஸ். ஸோ இனிமேல் போக போக கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக பண்ணி போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஓகே, ஸோ கைஸ், ஐ திங்க் யூ பீப்புள் லைக் தி வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டேப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் நான் இந்த க்ளவுஸ்லேயோ இல்லை இந்த ஹெல்மெட்லையோ ஏதாச்சும் நான் விட்டுருந்தா கண்டிப்பாக அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில்